குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமணி என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிய நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி மாத பலன், மாதமான பயிற்சி, ஏப்ரல் மாத பயிற்சி. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம் இருக்குது, தயவு செய்து சொல்றேன், 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த மாசம் மிஸ் பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம், பயங்கரமான ஒரு யோகங்கள் இருக்கு, பரிவர்த்தனை யோகங்கள் இதுல இருக்குது. குரு பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை யோகம், கால சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகம் ஒண்ணு கூடி நிக்குதுங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா குருவுடைய வீட்டுல, குரு பார்த்தால் கோடி நன்மையான வீட்டுல, மீன ராசியில 4 கிரகம் ஒண்ணு கூடி பலமா உட்கார்ந்துருக்கு. தொழில்காரகன், தைரியக்காரகன், புத்திக்காரகன், தலைமை பொறுப்புக்காரகன், இந்த மாதிரி கிரகம் இருக்கும்போது எதுக்குமே பயப்படாதீங்க. யாருடைய ஜாதகத்துல குரு தசையா, சனி தசையா, சனி புத்தியா, செவ்வாய் புத்தியா, புதன் புத்தியா, எந்த புத்தி வந்தாலும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்தும் கண்டிப்பா ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கிரன் ஜோதிட டிவி பண்ணா கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அது இல்லாம ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி இந்த மகர ராசி. எப்படி காலச்சக்கரத்தின் 10வது ராசி. எப்போதுமே சரி, ஒரு கடமைய, ஒரு விஷயத்த கரெக்டா பண்ணக்கூடிய ஒரே ராசி மகர ராசி தான். எப்படி எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை கரெக்டா பர்ஃபெக்டா சூப்பரா பண்ணுவாங்க மகர ராசிக்காரங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசி. எடுத்து பாருங்க, ஒரு விஷயம் நினைச்சா அந்த விஷயத்த முடிக்கணுங்கிற சிந்தனை மகரத்தை பொறுத்தவரை செம்மையா இருக்கும். இதுதான் மகரத்துடைய குணம். நிறைய கற்பனை, நிறைய கலைகள் எல்லாத்தையும் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரே ராசி மகரம். மகரம் மகரம் அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் தயவு செய்து சொல்றேன். இந்த மாத பலன் நீங்க மகர ராசியை பாக்குறீங்கன்னா, உங்க ஜாதகத்துல, உங்களுடைய பர்த் ஜாதகத்துல, அவங்க பிறந்த தேதி, பிறந்த நேரப்பதாக உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசா புத்தி நடக்குன்னு கண்டிப்பா செக் பண்ணிங்க. சில பேர் ஜாதகம் இல்லாட்டினா உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த நேர பிரகாரம் ஜாதகத்தை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்க பலன் எடுங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு கிரகம் நம்ம உடம்புல, ஏதாச்சும் ஒரு யோகமான கிரகம் ஒரு கிரகம் கண்டிப்பா இருக்கும். ஒண்ணும் இல்லைங்க, நம்ம உடம்புல 9 கிரகங்கள் இயங்குது. யோகமான கிரகம் வரும்போது அந்த யோகமான வேலையை நம்ம செய்யணும். பலவீன காலம் வரும்போது அந்த பலவீனத்துக்கு ஏத்தாப்புல நம்ம பரிகாரத்தை பண்ணிக்கணும். பெருசா உள்ள பாதிப்பு சின்ன ஒரு பரிகாரத்துல முடிக்க முடியும். அதனால நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்றோம், இது ஒரு பொது பலனா கொண்டு போங்க. உங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க. பிறந்த தேதி, பிறந்த நேரம், எந்த கிரகம் திசை நடக்குது, எந்த கிரகம் புத்தி நடக்குதுன்னு பாருங்க. கண்டிப்பா ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ஒரு கர்மால பிறந்திருக்கோம். யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது ராஜா. கண்டிப்பா வேலை செய்யும். அந்த நேரங்கள் வரும்போது கண்டிப்பா அந்த பிரச்சனை பார்ப்பாங்க. சில பேர் பாருங்க, பிறந்தது நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ன காரணம்? ஜாதகத்துல கிரக அமைப்பு மாறும்போது இங்க பலன்கள் மாறுபடுது. அவ்வளவுதான். இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்க வீடியோ பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். குரு சுக்கரன் ஜோதி டிவியை. இந்த கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசி வந்து பாருங்க, 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரா, 3ஆம் இடத்துல பாருங்க சூரியன், செவ்வாய், புதன், அடுத்து சனி, 4 கிரகம் எங்க 3ஆம் இடத்துல. அடுத்து பாருங்க 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பலம். 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா நேரம் அவங்க 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு. எதுல? மகரத்துல. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா 8ஆம் இடத்துல கேது பகவான். இது 4 கிரக பயிற்சி சொன்னீங்க பாத்தீங்களா. முதல் பயிற்சி என்ன வரும்னா 2ஆம் தேதி செவ்வாய் பகவான் வந்து ஸ்ட்ரெயிட்டா 3ஆம் இடத்துக்கு போறாரு. அடுத்து 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா புதன் பகவான் போறாரு. இங்க 3ஆம் இடத்துக்கு முயற்சி சார்ந்து வெற்றி சார்ந்துக்கு போறாங்க. அடுத்து கரெக்டா ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரியன் வந்து உச்சமாக போறாரு. பாத்துக்கோங்க, எங்க தெரியுமா? 4ஆம் இடத்துல. 10ஆம் தேதி வந்து சுக்கிர பகவான் வந்து சொந்த வீட்டுக்கு வர்றாரு. இதுதான் கிரகத்தோட அமைப்பு. நல்லா பாருங்க. உங்களுடைய ராசி அதிபதி யாரு? சனி பகவான சுத்தி எந்தெந்த கிரகம் இருக்குது? செவ்வாய் இருக்குது, புதன் இருக்குது, சூரியன் இருக்குது. ராசி அதிபதி சேர்ந்து பாருங்க, இவ்வளவு கிரகம் இருக்கு. நல்லா பாருங்க. செவ்வாய்னா தைரியம், வீரியம். இப்ப உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வருதா இல்லையா? வரும்.
ஏன்னா செவ்வாய் வந்துட்டாவே 4ஆம் வீட்டதி 11ஆம் வீட்டை சேர்ந்தா என்ன மனசுல ஓடும் தெரியுமா? ஏதோ ஒரு ஆசை மனசுக்குள்ள பெருசா இருக்கு. மகராசி சொல்லாம இருப்பீங்க. ஏதோ ஒரு ஆசை இருக்கு எனக்கு, வீடா இடமா பூமி, ஏதோ ஒரு ஆசையை தூண்டும் இந்த கிரகம். வேற கூட ஏப்ரல் 2ஆம் தேதியில இருந்து பாருங்க, நான் சொன்ன விஷயம் பாருங்க. ஏதோ மனசுக்குள்ள ஆசை இருக்கு, அந்த ஆசை நடக்குமா நடக்காதா இப்படிங்கிற சிந்தனை அதிகமா தூண்டி வரும் செவ்வாய். வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொத்து ஏதாச்சும் லாபம் ஏதாச்சும் விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசுல இருக்கும். இன்னொன்னு என்ன தெரியுமா? இந்த பரிவர்த்தனை யோகம் சொன்னேன் பார்த்தீங்களா? குருவுடைய வீட்டுல புதனும் புதனுடைய வீட்டுல குருவும் இருக்கும்போது பரிவர்த்தனை யோகம் பக்கா வேலை செய்யும், சரியான வேலை செய்யும். நிறைய பேருக்கு பாருங்க நல்ல வருமானம் இருக்காதுங்க. நிறைய பேருக்கு சொல்றேன்னு வருமானம் இருக்காது. என்ன காரணம் தெரியுமா? சனி பகவான் யாருடைய ஜாதகம் சரியில்லையே வருமான பொருளாதாரம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாரு. நிறைய கடன் பிரச்சனை குடும்பத்துல வச்சுக்கிட்டாரு. கடன் பிரச்சனை, வேலை பிரச்சனை, வருமான பிரச்சனை, பொருளாதாரம். ஏன்னா குரு சரியான யாருக்கு ஜாதகத்துல பலம் இழந்தாரோ நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க எந்த ஒரு முயற்சி எஃபெக்ட் போட்டு நீங்க எவ்வளவு வேலை பார்த்தாலும் சரி உங்களுக்கு நல்ல பேர் இருக்காது. நீங்க வேலை பார்க்குறப்ப கேட்டு பாருங்க. நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல. யாருடைய ஜாதகம் தசாபதி சரி நீங்க ஃபுல்லா வேலையை எஃபெக்டா போடுவீங்க, அதுக்கான பலன் இங்க நல்லா இருக்காது. எல்லாமே ஒரு குழப்பம் தடுமாற்றம் இப்படி இருப்பீங்க. ஏன் நான் கஷ்டப்படுறேன், ஏன் எனக்கு நல்ல பேர் எடுக்க முடியல, எதுக்குனால நான் கெட்டவளா போறேன், கெட்டவனா மாறுறேன், என்ன காரணம், என் லைஃப்ல எதுதான் இப்படிதான் இருப்பேனா அப்படிங்கிற குழப்பத்துக்கு நிறைய பேர் இருப்பீங்க. மகரத்தை மட்டும். ஆனா இப்ப குரு வக்ர நிவர்த்தியானது நல்லது. அடுத்து இந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகமானது இதை விட நல்லது. இதையும் தாண்டி உங்களுக்கு 8ஆம் வீட்டதி 4ஆம் வீட்டுல உச்சமாகிறது இதை விட சூப்பர். ஒண்ணும் இல்ல, படிப்பு கல்வியில எத்தனை பேர் படிச்சாலும் சரி மாணவங்க இல்லை, நீங்க கவலையே பாருங்க. மகர ராசிக்காரன் நிறைய மதிப்பெண்ணு கண்டிப்பா அடிப்பீங்க. இது எழுதியே வச்சுங்க. உங்க வீட்டுல யாரும் குழந்தை மகர ராசியா இருந்தா படிப்பு கல்வி பத்தி கவலைப்படக்கூடாது. 3ஆம் இடம் தான் முயற்சி, படிப்பு, தகவல் தொடர்பு. அங்க புதன் இருக்காரு, குருவும் புதன் பரிவர்த்தனை யோகம். படிப்பு கல்வி டாப் அதிக மதிப்பு எடுக்கிறது நீங்களா இருப்பீங்க. மகரம் கண்டிப்பா வேலை செய்யும். அடுத்து வேலை சிறு இடமாற்றங்கள் கண்டிப்பா நீங்க பண்ணணும். ஆல்ரெடி பண்ணிருக்கணும், இல்ல இப்ப பண்ண போறீங்க. இந்த ஏப்ரல் மாசம் கடைசிக்குள்ள பண்ணிடுவீங்க. ரொம்ப நாள் வேலை தேடிட்டு இருக்கீங்களா? நிறைய கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டு அப்படியே பெண்டிங்ல நிக்குதா? இப்ப மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். இல்ல ஏப்ரல் மாசம் கடைசிக்குள்ள கண்டிப்பா நீங்க வேலை மாற்றம் பண்ணிடுவீங்க. அது நல்லதா வரும். எதிர்பார்த்த விட சூப்பரா வேலை ஒத்துது, நல்ல சேஞ்ச், நல்ல ஒரு அனுகூலமா உங்களுக்கு வரும். கண்டிப்பா நீங்க கவலைப்படாதீங்க. இந்த பரிவர்த்தனை யோகம் உங்களை கொண்டு போகும். அவ்வளவுதான். கடன் இருக்காது, உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த் நல்லா இருக்கும், உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வெளிநாடு வெளியூர் யோகம் பக்காவா வேலை செய்யும். வெளிநாட்டு வெளியூர்ல வேலை வாங்கும். இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை சரியாகும். தொழில் உத்தியோகத்துல நல்லா சேஞ்ச் பார்ப்பீங்க. இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பான ஒரு கிரகம் வேலை செய்யுது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் இந்த அப்பா சொத்து அம்மா சொத்து ஏதாச்சும் ஒரு சொத்துல வில்லங்கம் இருந்தால் அந்த வில்லங்கத்தை எடுத்து நடத்தி பாருங்க, கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க. ஏன்னா டைமிங் அப்படி இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல போய் சூரியன் உச்சமாக போறாரு. வண்டி வாகனம் வீடு இடம் ஏதாச்சும் விஷயம் வாங்கணும், இல்லை ஏதாச்சும் விஷயத்த நீங்க பண்ணணும். அதுக்கான நேரம் நெருங்கி வருது. அப்ப இங்க கெட்டது இல்லை, நல்லதா வருது. நீங்க எடுத்துக்கொண்டு போற விதம் தான் பாத்துங்க. படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும். புதுசா தொழில் பண்ணீங்கன்னா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழில் பண்ணுங்க, நல்ல ஒரு யோகத்தை இப்ப கொடுத்துருவாரு. ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் சொந்த வீட்டுக்கு 5ஆம் இடத்தை போய் 11ஆம் இடத்தை பார்க்க போறப்ப கண்டிப்பா லாபமும் நல்லா பாருங்க. லாபம் நல்லா இருக்கும் தொழில. அடுத்து லாட்ரியும் இருக்கு, அனைவருக்கும் அடிச்சிடும் பாத்துங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா எடுங்க, லாட்ரியும் அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம பண்ணாம ஜாதக பதம் பண்ணுங்க, உங்க வெற்றி நிச்சயமா இருக்கும். பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். கலைத்துறை, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க எல்லாரும் சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். கவலைப்படாம நீங்க போங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றி வெற்றி நிச்சயம். திருமண வாழ்க்கை கணவனை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா நல்ல ஒழுக்கமா வாழக்கூடிய நேரம் வரும். கணவன் எந்த ஒரு கேஸ் உங்க மேல கேஸ் போடாம ஜெயிப்பீங்க. விற்காத இடம் பூமி வித்து போகும். எப்ப தெரியுமா? ஏப்ரல் 14 விற்கிறோம். வீடு வண்டி வாகனம் சொத்து ஒரு விஷயத்தை விற்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா வித்து நல்ல விலைக்கு வித்து போகும் பாத்துங்க. பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் உத்திராடத்துல பிறந்தவங்க. நேர்மையான குணம், நேர்வழியில போகக்கூடியவும், தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், ஒழுக்கமான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். யாரு? இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க. பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பார்வர்டு. ஆனா இப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா ஒரு உத்திராடத்துல அனைவரும் சரி எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் கொஞ்சம் நல்லதா வருத்தி எடுத்துக்கோங்க. எந்த காரியம் இருந்தாலும் சரி.
படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், நிறைய ஒரு மாற்றம் வரும். கலைத்துறை, இசைத்துறை சூப்பரா இருக்கும். அதுமாதிரி அரசியல், அரசாங்கம் நல்ல ஒரு மாற்றத்தை போய் ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க. ஆனா ஒரு சுப செலவு பண்ண போறீங்க. ஏப்ரல் 14க்கு அப்புறம் ஒரு நல்ல செலவு, நல்ல காரியமா பண்ண போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரவும் பாத்துங்க. உத்திரத்துல அரசியல், அரசாங்கம் சூப்பரா இருக்கும். அடுத்து திருவண்ணாமலை ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், ஒழுக்கமான குணம், யாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி குணம் நிறைய இருக்கும். திருவண்ணாமலை இனிமே நல்ல ஒரு மாற்றம் வருது பாருங்க. கலைத்துறை, படிப்பு, கல்வி, கணவன் ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரு இந்த திருமணத்தை பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. நண்பர்கள், கூட்டாளி, பழக்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எதை எடுத்தாலும் நல்ல வெற்றி தான். திருமணத்துல பிறந்துட்டா சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். கலைத்துறை, இசைத்துறை, படிப்பு, கல்வி சந்தோஷம் சூப்பரா இருக்கும். அடுத்து அவிட்டம், திறமையான குணம், டேலண்டான குணம், அறிவான குணம் பயங்கரமா இருக்கும். அவிட்டத்துல பிறந்துட்டாரு எப்படி பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. இப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது. அவிட்டத்துல பிறந்தவங்க அனைவருக்கும் சொல்லி சூப்பரா இருக்கு டைம். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். நினைச்ச காரியத்தை சாதிப்பீங்க. நல்லா பாருங்க, நட்சத்திர விதி 3ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப நிறைய பேர் இந்த கட்டிட சார்ந்த கலைத்துறை, அடுத்து இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ், நெருப்பு சார்ந்த வேலை, நிறைய விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் அவிட்டத்தை பாருங்க எல்லாத்துக்குமே நல்ல யோகமா வருது. பார்த்துங்க கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்க, கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உண்டு. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா மாறும். அவிட்டத்தில் பண்ணணும்.